நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஏன்னு தெரியல குருவே, எனக்கு சந்தேகமா இருக்கு. மறந்துட்டீங்களா கருடரே? இப்ப என்னோட சந்தேகம் உங்க மேலதான் வருது. குருவே, இந்த சம்பந்தம் வேணான்னு சொல்லுங்கன்னு நான் சொல்லல. இந்த சந்திப்புக்கு சரின்னு சொல்லுங்கன்னு கேக்குறேன். இந்த சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிரும் ஏன் இந்த சந்திப்பு அவ்வளவு முக்கியம்னு. அனந்தா, நாளைக்கு நீ அவரை சந்தையில சந்திக்கணும். இப்போதைக்கு நான் இவ்வளவுதான் சொல்ல நினைக்கிறேன். வணக்கம் நாகராஜா. வணக்கம் கருடரே. இப்ப நீ ஒரு முடிவு எடுக்கணும். உனக்கு நான் இப்போ 2 வழி சொல்றேன். இப்ப அடி வாங்குறியா, இல்லனா சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாங்க போறியா அப்படின்னு நான் இல்ல அம்மா கேக்குறாங்க. எனக்கு புரியுது, நீங்க 2 பேரும் ரொம்ப கோவமா இருக்கீங்க, பார்த்தாலே தெரியுது. ஆனா இப்படி பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமா? இல்ல வேண்டாம், என்ன அடிக்கிறதுக்கு முன்னாடி நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு அனந்தா அந்த பையனை பார்க்க போறா சந்தையில. ஆனா தனியா சந்திக்க போக மாட்டா, நானும் குருவும் போறோம். இன்னும் அந்த பையனை பத்தின உண்மை வெளியில வரல, அது எங்க கண் முன்னாடி வந்துரும். அதுக்கப்புறம் ஒருவேளை நான் பண்ணது தப்புன்னு நாளைக்கும் உங்களுக்கு தோணுச்சுன்னா நான் இங்க தானே இருக்கேன். அமைதியா வந்து என்கிட்ட எதுவும் சொல்லாம என்ன நல்லா அடிச்சுக்கோங்க. இப்ப என்ன உள்ள விடுங்க. நான் இப்ப சொல்றது லாமா அம்மா மகங்கிறதுக்காகவும் அப்புறம் அவன் சாரதா புருஷன்றதுக்காகவும் இல்ல. இந்த லாமா என்னோட நன்மை இல்லையா, அவனுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு குத்தே ஆகணும். நான் போகட்டுமா? என்ன கருடரே, உங்க சந்தேகம் இப்பவாவது தீந்ததா இல்ல இன்னும் தொடருதா? நாகராஜா, கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. அங்க பாருங்க, நைனேஸ்வர். 1 மணி நேரமா காத்துக்கிட்டு இருக்க, என்ன இவ இவ்வளவு நேரமா காக்க வைக்கிறாளே. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போறானே தெரியல. ஆனா ஏன் இவரு இவ்வளவு பதட்டமா இருக்காரு? இதுக்கு பேர் பதட்டம் இல்ல, அதிகரிக்கிற ஆர்வம். இப்ப அவர் நிலைமை என்ன தெரியுமா? அவரோட இதயம் என் தங்கச்சியை எதிர்பார்த்து துடிக்குது. குருவோட தங்கச்சி அனந்தா. நைனேஸ்வர், எங்க இருந்தீங்க? உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? நான் பல்லக்குல இருந்தேன். அவ்வளவு சீக்கிரம் சோர்ந்துட்டீங்களா? நம்ம வாழ்க்கை துணைய வரப்போறவங்களுக்காக நம்ம வாழ்க்கை முழுக்க கால் கடுக்க நிக்கலாம். நானே என்னோட வாழ்க்கையில பகல் முழுக்க காத்திருப்பேன், ஆனா ராத்திரியை மட்டும் விட்டுருங்க. என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் இந்த குறி தவறாத என்னோட கூர்நோக்கு பார்வையால உங்களை 4 திசையிலும் தேடிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க என் கண்ணுக்கு தெரியவே இல்லை. அதான் கவலையா இருந்தேன். ஒருவேளை கொஞ்சமா உங்க இதயத்தால பாத்திருந்தீங்கன்னா நீங்க கண்ணை மூடி இருந்தாலும் என்னோட பல்லக்கு இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்ணு திறந்திருக்கிறதும் மூடி இருக்கிறதும் சீக்கிரம் 2 ஒரே மாதிரி ஆக போகுது.
நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம 2 பேருமே முகத்தை பார்த்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போமா? அதுக்குள்ள என்ன அவசரம்? நான் சந்தையில துணி வாங்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நாம நிறைய பேசலாம். கருடரே, சொல்லுங்க நாகராஜா. பாத்தீங்களா ஜோடி பொருத்தம் என்னமா இருக்கு? பாருங்க பாருங்க பாருங்க, ஒருத்தர் கண்ணுல ஒருத்தர் தொலைஞ்சே போயிட்டாங்க. எங்க தொலைஞ்சு போயிட்டாங்க? உங்க தங்கச்சி மேல உங்களுக்கு இருக்கிற பாசத்தால நீங்க குருடாயிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். கவனமா பாருங்க. வாங்க போலாம். ஒரு நிமிஷம், நம்ம சேர்ந்து பேசுறதுக்கு நமக்கு ஒரு நாள் தான் கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்கு 2 வேலை? நான் என்ன சொல்ல வரேன்னா, துணி அப்புறம் வாங்கிக்கலாம். இப்ப நம்ம பேசலாம். வாங்க. அனந்தா சந்தோஷமா போயிட்டு இருக்கா. ஆனா நைனீஸ்வரர் பதட்டமால போயிட்டு இருக்காரு. சாயங்காலம் ஆக ஆக நைனீஸ்வரரோட நடவடிக்கையும் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா ஏன் இப்படி நடக்குது? சாயங்காலம் ஆனதும் இவர் ஏன் பதட்டமாயிடுறாரு? அதை விடுங்க கருடரே, நீங்க வேற எதையாவது பேசிக்கிட்டு. அது மாலை நேரத்து மயக்கமா இருக்கும். அங்க பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க. நாகராஜா, நம்ம பின்னாடி இருந்து பார்க்க கூடாது, பின்தொடர்ந்து போகணும். ஏன் நீங்க சொல்லவே இல்ல? அதான் சொன்னல. சரி, இப்ப போவோம். வாங்க வாங்க. வணக்கம். அழகான ஆடைகளை காட்டுங்க. இத பாருங்க. இது எப்படி இருக்கு? இதை விட அழகா எதுவுமே இருக்காது. இது பிடிச்சிருக்குல்ல? இன்னும் நேரத்தை தாமதிக்க வேண்டாம். இல்லனா இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் கருப்பா தான் தெரியும். இருங்க, நான் உங்களுக்கு புது புடவைகளை காட்டுறேன். சரி. பாருங்க. ஏன் காட்டுற? இதுதான் நான் சொன்ன அந்த புது புடவை. இத பாருங்க. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. முட்டாள், என்னடா பேசுற நீ? உனக்கு வெக்கமாவே இல்லையா? ஒரு முறை உன் மேல ஏறி உக்காந்தனா அப்படியே நீ நசுங்கி போயிடுவ. அப்புறம் உன்னை சுரண்டி சுரண்டி தான் எடுக்கணும். அவ என்னோட குழந்தைங்களோட அம்மா, அப்புறம் என்னோட மனைவி. என்ன மன்னிச்சிருங்க. அப்புறமா மன்னிக்கிறேன். முதல்ல இத சொல்லு. அப்படி அவ என்ன அழகா இருந்தான்னு நீ அவ்வளவு புகழ்ந்த? இது வரைக்கும் எனக்கு அப்படி தெரிஞ்சதில்ல. முதல்ல உங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட போய் கேளு. நீ பைத்தியமா இல்ல குருடனான்னு போய் கேளு. இங்க பாருங்க, இப்ப என்ன அடிச்சாங்களே, அவங்கள பத்தி நான் எதுவுமே பேசல. நான் ஆடைகளை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படின்னா சரி. கருடரே, நான் இந்த ஆள சும்மா விட போறதில்ல. என் வீட்டு மாப்பிள்ளைய கை நீட்டி அடிச்சிட்டான். நாகராஜா, யாரா இருந்தாலும் சும்மால அடிக்க மாட்டாங்க. அடி வாங்குற மாதிரி அவன் ஏதாச்சும் பண்ணி இருப்பான். அந்த அளவுக்கு விவரம் இல்லையா அவனுக்கு? அவன் பாவம் ஒரு அப்பாவி. எவ்வளவு அப்பாவின்னு தெரிஞ்சிடும். கொஞ்ச நேரம் பொறுங்க. நீங்க யார்கிட்ட பேசுறீங்க? நான் இவ்வளவு நேரம் உள்ள இருந்தேன். அது தூசில கண்ணு இல்ல, கண்ணுல தூசி விழுந்துருச்சு. மாமா, நீங்க என்ன கண்டுபிடிக்கல? நான் உங்களோட மச்சான்னு உங்களுக்கு தெரியல? இல்லடா பைத்தியம், எனக்கு கொஞ்சம் கூட தெரியவே இல்ல. இது வரைக்கும் நீ ஏன் எனக்கு மச்சானா வந்தேன்னு இன்னமும் எனக்கு புரியவே இல்ல. சரி, ஒரு விஷயம் சொல்லு. என்னோட மச்சான் இங்க என்ன பண்ண வந்திருக்கான்னு உனக்கு தெரியுமா? எப்படி சொல்றது? நான் தான் இப்போ மாறு வேஷத்துல இருக்கனே மாமா. அதனால நீங்க யாருன்னு தெரிஞ்சும் நான் தெரியாத மாதிரி தான் இருக்கணும். சரி, எனக்கு இங்க எந்த ஆடையும் சுத்தமா பிடிக்கவே இல்ல. நாம ருசியான கோல்கப்பா சாப்பிட போலாம். எனக்கு கோல்கப்பனா ரொம்ப பிடிக்கும். ஆனா பகல்ல மட்டும்தான். இப்பதான் என் கண்ணுக்கு எதுவுமே தெரியாது. அப்புறம் எப்படி சாப்பிடுவேன்? நாம ஒன்னும் இருட்டுல போக போறது இல்ல. இதோ இங்க பக்கத்துல தான் கடை இருக்கு. எந்த பக்கம்? இடது பக்கமா இல்ல வலது பக்கமா? வாங்க, என் கூட வாங்க. சரி, நான் கிளம்புறேன் மாமா. அனந்தா அவளுக்கு உதவி செய்யறதுக்காக என்ன கூப்பிட்டுருக்கா. போ 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 போ. கருடரே, ஆ, இந்த பண்டித ராமகிருஷ்ணனோட மைத்துன இங்க எதுக்கு வந்தான்? அப்படி என்ன திட்டம் போட்டிருப்பான்? அட நாகராஜா, இவனுக்கு எப்பவும் எந்த திட்டமும் இருக்காது. ஏதாவது ஒண்ணு பண்ணுவா. குருவோட தங்கச்சிக்கு உதவி பண்ண வந்திருக்கா. இருக்காது. அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? நாகராஜா, அப்படிதான்.
சரி குருவோட தங்கச்சி கிட்ட கேட்கட்டுமா? இங்க வா, இங்க வா. இந்த நைனீஸ்வர் எங்க போயிட்டான்? மேல ஆகாயத்துல சூரியன் காணாம போயிடுச்சு. இங்க என்னடான்னா என் மகன் காணாம போயிட்டான். இவனை இப்ப எங்க போய் தேடுறது? ஒருவேளை அவனுடைய ரகசியம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இவனுடைய கல்யாணம் நடக்கவே நடக்காதே. எங்க போய் தொலைஞ்சாம? நாகராஜா, இந்த சூரிய அஸ்தமனத்தோட ரகசியத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? கருடரே, கண்ல பார்த்தாலே தெரியலையா சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னு? இதுல அஸ்தமன ரகசியம்னு ஒண்ணு இருக்கா என்ன? கோவிந்தோட பேய் உங்களுக்குள்ள நுழைஞ்சிருச்சா? இங்க குருவோட தங்கச்சி கல்யாணம் கேள்விக்குறியா இருக்கு. நீங்க சூரியனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் உறுதியா சொல்றேன், நேத்து சூரிய அஸ்தமனம் ஆகும்போது இவரோட நடவடிக்கை கொஞ்சம் வித்தியாசமாயிடுச்சு, கொஞ்சம் வினோதமாயிடுச்சு. ஏதோ தப்பா இருக்கு. அப்ப அது என்னன்னு பாத்துருவோம். வாங்க போய் பாப்போம். வாங்க வாங்க வாங்க. அனந்தா, இங்க பாரு, நான் வந்துட்டேன். அட விஷ்ணு, என்னோட நண்பனே. நான் என்னோட உருவத்தை மட்டும்தான் மாத்தினேன், நீ என்னோட பேரையே மாத்திட்ட. அனந்தா, நான் மாறு வேஷம் போட்டிருக்க உன்னோட கோவிந்த். நீ தானே என்ன மாறு வேஷத்துல வர சொன்ன? நீ மாறுவேஷம் போட்டுக்கிட்டு பொண்ணா வந்தாலும் சரி, நான் உன்னை கண்டுபிடிச்சிருவேன். விஷ்ணு, எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பாத்திருக்கோம். எங்க இருந்த நீ? நான் ஒரு மாசமா விஜயநகரத்துல தான் இருக்கேன். அட அப்படியா? அப்படின்னா ஒரு மாசமா தான் இங்க இருக்க. இவரை பாரு, இவர்தான் நைனேஸ்வர். இவரு கூட தான் எனக்கு கல்யாணம் ஆக போகுது. அப்படியா? எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமான இல்ல. ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். வணக்கம், நீங்க எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் நல்லா இருக்கேன். ஆனா நீங்க யாருன்னு தெரியலையே. அட, நீங்க எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம் வணக்கம். அட அப்பா, நீங்க வந்துட்டீங்களா? இப்பதான் என் உயிரே திரும்ப வந்துச்சு. முட்டாள், சூரியன் மறையறத யாராலையும் தடுக்க முடியாதுல்ல. உன்னை காப்பாத்த தான் நான் வந்தேன். நீ எப்படி இருக்கமா? வணக்கம். நாங்க ரெண்டு பேரும் சும்மா சுத்தி பார்க்கலான்னு வந்தோம். இன்னைக்குதான் நான் இங்க வந்திருக்கேன், ஒரு மாசம் தங்குறதுக்காக. என்ன அனந்தா, சரியா சொன்னா? இவன் என்னோட நண்பன். நீங்களும் எங்க கூட வாங்க, நாங்க எல்லாரும் கோல்கப்பா சாப்பிட போறோம். நைனேஸ்வர் தான் சொன்னாரு, அவருக்கு கோல்கப்பா ரொம்ப பிடிக்குமா. கண்டிப்பா சாப்பிடலாம். போவோமா? வாங்க. இந்த கடை இடது பக்கம் இருக்கா வலது பக்கம் இருக்கா? முதல்ல நீங்க என்ன அங்க பத்திரமா கூட்டிட்டு போங்கப்பா, சீக்கிரமா கூட்டிட்டு போங்க. சரி வா. அட வாங்க. வா மகனே, வாங்க போலாம் போலாம். போலாம். அண்ணா, இங்க எல்லாருக்கும் கோல்கப்பா கொடுங்க. நாகராஜா, எனக்கு என்னவோ இந்த கோல் கப்பால ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தோணுது. கருடரே, கோல்கப்பால என்ன பிரச்சனை இருக்க போகுது? அது நல்ல ருசியாவும் இருக்கும். இந்த கோல்கப்பாவை நான் உனக்கு என் கையால ஊட்டி விடுறேன். சரி, கடைக்காரங்கிட்ட சொல்லிடுங்க எல்லாத்துலயும் கொஞ்சம் காரம் அதிகமா இருக்கணும்னு. எப்படி இருந்துச்சு? என்னவோ தெரியல, சாப்பிட்ட மாதிரியே இல்ல. இத நான் விஷ்ணுவுக்கு தானே ஊட்டி விட்டேன். பல வருஷத்துக்கு அப்புறம் சந்திச்சிருக்கோம்ல. இங்க பாரு மகனே, இப்ப நீ அனந்தாவுக்கு ஊட்டி விடு. கொடுங்கண்ணா. எப்படி இருக்கு? நீங்க ஏன் என்ன கேக்குறீங்க? விஷ்ணுவை கேளுங்க. அட, நீ எதுக்காக இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க? அட, இங்க இருக்கிறது நான் மகனே. மகனே, அது விஷயம் என்னன்னா, விஷ்ணு ரொம்ப வருஷம் கழிச்சு இங்க வந்திருக்காருல்ல. 1-2 அதிகமா சாப்பிட்டா என்ன ஆயிட போகுது? இங்க பாரு மகனே, நீ இப்ப ஆனந்தாவுக்கு ஊட்டி விடு. சீக்கிரம் ஊட்டி விடு. நான் போய் கை தட்டுறேன், புரிஞ்சிடுச்சுல?
இருக்கு? நல்லா தான் இருந்திருக்கும். இதோட சுவையும் கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க மூக்குல நுழைச்சு விட்ட கோல்கப்பாவோட சுவையை அவரால் எப்படி சொல்ல முடியும்? நைனீஸ்வருக்கு எதுக்கே அவங்க அப்பா மேல இவ்வளவு கோபம்? கோவம்லாம் இல்ல நாகராஜா, நைனீஸ்வரரோட கண்ணுல தான் பிரச்சனை. ஏன்னா அவனுக்கு சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் கண்ணு தெரியாது. வாய்ப்பே இல்ல. வாங்க காட்டுறேன். சரி இங்க பாருங்க, ஒண்ணு பண்ணுங்க, எல்லாரும் அவங்கவங்க சாப்பிடுங்க. இதனால எந்த குளறுபடியும் நடக்காது. சரிதானே மகனே? நாங்களும் கோல்கப்பா சாப்பிடுறோம். இங்க பாருப்பா நைனீஸ்வர், பொதுவா எனக்கு இந்த கோல்கப்பாலாம் பிடிக்காது. ஆனா இன்னைக்கு என் மைத்துனம் கையால ஊட்டிக்கிட்டா உள்ளபடியே அது ரொம்ப சுவையா இருக்குமோன்னு தோணுது. கண்டிப்பா. மகனே, இப்ப நீ முதல்ல நம்ம ராஜகுருக்கு ஊட்டி விடு, சரியா? நான் போய் கை தட்டுறேன். அட, யாராவது ஒருத்தர் கை தட்டுங்க. எதுக்காக எல்லாரும் தட்டிக்கிட்டு இருக்கீங்க? மகனே, இங்க என்ன நடக்குது கேக்குறேன்ல, சொல்லுங்க. உண்மை வெளியில வருது. நீங்க மறைச்ச உண்மை வெளியில வருது. அதாவது நைனீஸ்வர் ராவுக்கு சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் கண்ணு தெரியாது. ஏன்னா இவருக்கு மாலைக்கண் நோய் இருக்கு. என்ன கோட்டீஸ்வர ராவ் அவர்களே, நீங்களே சொல்லுங்க, இப்ப நான் சொல்றது உண்மைதானே? ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். நான் இந்த ரகசியத்தை மறைச்சிட்டேன். ஆனா இப்ப யார் கை தட்டினது? இப்போ கை தட்டினது நான் தான். சத்தம் வர்றதுக்கு 2 கை தேவையில்லை. பல்லாக்க கொண்டு வாங்க. என் தங்கச்சியை பல்லாக்கில் உட்கார வைங்க, நாங்க புறப்படுறோம். நீ வாமா போலாம். என்ன இது? ராஜகுருவே, ஏதாவது ஒரு நல்ல நாளா பார்த்து இந்த விஷயத்தை சொல்லணும்னு தான் நினைச்சேன். இன்னி ஒரு வார்த்தை பேசினா கூட நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். உடம்புல ஒரு எலும்பு இருக்காது, ஜாக்கிரதை. இவ்வளவு பெரிய விஷயத்த அநியாயத்துக்கு மறைச்சு வச்சுட்டு எப்படியா என் முன்னால நிக்கிறீங்க? உட்காருங்க. அங்க இல்ல, கீழே கீழே உட்காருங்க. உட்காருப்பா. இந்த மாதிரி ஏமாற்று பேர் வழிகளுக்கு நம்ம மகாராஜா கிருஷ்ணதேவராயர் என்ன தண்டனை கொடுப்பார்? புரியவை அவங்களுக்கு. சரிங்க குருஜி, இப்பவே புரிய வைக்கிறோம். குற்றவாளியோட 2 கைகளையும் 2 கால்களையும் 4 குதிரைகள்ல கட்டி வைப்பாங்க. அதுக்கப்புறம் குதிரைகளை 4 திசைகளுக்கும் ஓட விடுவாங்க. அதுக்கப்புறம் குற்றவாளியோட எலும்புகளும் தசைகளும் பிடிச்சு இழுக்கப்பட்டு எலும்புகள் கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சி தசைகள் பிஞ்சு போயிடும். அப்புறம் குதிரைகள் நின்னுடும். அதோ அதோ அதே மாதிரி.
மன்னிச்சிருங்க குருவே, எங்களை தயவு செய்து எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோம். இங்க வாடா, என் காலு இங்க இருக்கடா, வா இங்க. எப்பவுமே என் காலு என் கூடவே தான் இருக்கும். இங்க வா. வா வா வா, அப்படிதான். அப்படி புடி. இதே மாதிரி தவண்டு போய் என் தங்கச்சி காலையும் புடி. அவ காலை பிடிச்சி மன்னிப்பு கேளு. அனந்தா, எங்க இருக்க? பாத்தியா தனி? இங்க 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 இருக்கா? என்னோட தங்க எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியுமா? அந்த கடவுள் எனக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் எது தெரியுமா? அது என்னோட தங்கை அனந்த லட்சுமி தான். ஆனா நீங்க அந்த ஆசீர்வாதத்தை சிவா 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 சிவா. எஜமா, என்னோட சின்ன வாயால உங்ககிட்ட நான் ஒரு பெரிய விஷயத்த இப்போ நான் சொல்ல போறேன். சொல்லு. அது என்னன்னா, நீங்க உங்களோட தங்கச்சிக்கு அன்பு அரவணைப்பை தவிர வேற எதையுமே நீங்க கொடுக்கல. என்ன மன்னிச்சிருங்க, நீங்க எதையும் கொடுக்கல. நீங்க உங்க தங்கச்சிக்கு செல்வத்தையும் கொடுக்கல, அப்புறம் சொத்துல பங்கையும் கொடுக்கவே இல்லை. அட எஜமான், நீங்களே பாருங்க, உங்ககிட்ட இப்போ வெறும் 50 காணி நிலம்தான் இருக்கு. 50 காணி. ஆனா கோட்டீஸ்வர் ஐயா கிட்ட 5000 காணி நிலம் இருக்கு. இன்னுமா இருக்கு. என்ன? ஆமா, நான் சொல்றது சரிதானே கோட்டீஸ்வர் ஐயா? அதை விட அதிகமா இருக்கு. 50 கிராமங்கள் வேற இருக்கு. அப்படிப்பட்டவங்க ஏயா என் வீட்டு நிலத்துல உட்கார்ந்து இருக்கீங்க? நீங்க மேலையில இருக்கணும். அதாவது எழுந்து நின்னு பேசுங்கன்னு சொல்றேன். சரி, இங்க பாருங்க, கடவுள் கொடுத்த எல்லாமே எங்க கிட்ட இருக்கு. எங்க கிட்ட வீடுகள் மட்டும் இல்ல, பெரிய பெரிய கோட்டைகளும் இருக்கு. எங்க கிட்ட எவ்வளவு ஆபரணங்கள் இருக்குன்னா உங்களுடைய தங்கச்சி ஆடைகள் போட வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்க என்ன சொல்றீங்க? அது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆபரணத்தாலேயே அவங்கள முழுசா அலங்கரிச்சிருவோம். போதும் போதும் போதும். சுபமங்கலம். எஜமா, இதுல எவ்வளவு உண்மை இருக்கு? எஜமா, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல நினைக்கிறேன். இந்த கோட்டீஸ்வர் ஐயாவை மகுடம் இல்லாத ராஜான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அவரு நைனீஸ்வரரை பத்தி ஒரு விஷயம் சொல்றதுக்கு சுத்தமா மறந்துட்டாரு. ஒரே ஒரு விஷயம்தான். ஆனா அது என்னன்னா, பெரிய பெரிய ஆளுங்க சில நேரங்கள்ல சின்ன சின்ன விஷயங்களை மறந்து போயிடுவாங்க. உங்களுக்கு தெரியாதுதான். பெரிய பெரிய ஆளுங்க தான் இப்படி எல்லாம் செய்வாங்கன்னு தெரியும். இவ்வளவு நேரம் நான் அவங்களோட செல்வ செழிப்பை பத்தி சொன்னது எல்லாம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப குறைவுதான் எஜமா. அவங்க எப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்கன்னு நீங்களே பாருங்க. கோட்டீஸ்வர் ராவ் ஐயாவோட பையன் நைனீஸ்வர் உங்க தங்கச்சியோட கால்கள்ல விழுந்து கிடக்கிறாரு. அத நீங்களே பாருங்க எஜமா. இப்போ இதுல நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாள் பூரா உங்க தங்கச்சியோட கால்கள்ல தான் விழுந்து கிடப்பா இந்த நைனீஸ்வர் எஜமா. ஆமா, அப்புறம் ராத்திரி ஆயிடுச்சுன்னா அவரோட கண்ணுக்கு வேற எதுவுமே தெரியாது. அப்புறம் ராத்திரியும் பகலுமா உங்க தங்கச்சி தான் அதிகாரம் செலுத்துவாங்க. அதிகாரம். கோட்டீஸ்வர் ஐயா, எல்லாருமே தவறுகள் செய்யறது சகஜம்தான். மத்தவங்க செய்யற தவறுகள்ல இருந்து தன்னை திருத்திக்கிறவன தான் ஞானின்னு சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, நீங்களே உங்களை தடுத்து நிறுத்திக்கலாம். இல்லனா இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம். உங்களை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அப்புறம் எஜமா, ஒருவேளை நீங்க இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கலன்னா உங்க தங்கச்சிக்காக நீங்க கண்ட கனவுகள் எல்லாமே சுகம், சந்தோஷம், அதோட ஆடம்பரம், ஐஸ்வர்யம் எதுவுமே கிடைக்காது. எல்லாம் கனவாவே போயிடும்.
இப்போ நான் சொன்னது புரிஞ்சுதா எஜமா? சொல்ல போனா நைனீஸ்வருக்கு நிறைய சம்பந்தங்கள் வந்துகிட்டு தான் இருக்கு எஜமா. ஏன்னா அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு நிறைய செல்வம், நிறைய பேரு இருக்கிறதுனால பொண்ணுங்களை கொடுக்க போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் எஜமா, ஒருவேளை உங்களுக்கு இந்த சம்பந்தத்துல இஷ்டம் இல்லைன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நிறைய சம்பந்தங்கள் வந்து இல்ல இல்ல என் பிடிவாதத்தை விட்டுறதா நல்லது. இதோ பார் சுபமங்கலம், சொல்லுங்க எஜமா. நான் இந்த சம்பந்தத்தை ஏத்துக்கிறேன். என் தங்கச்சிக்கும் இதுல சம்மதம் தான். ஏன்னா நான் எதை விரும்புறேனோ அதைத்தான் என் தங்கையும் விரும்புவா. ஏன்னா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. காலைங்கிற நேரத்துல சூரியன் உதிக்காம கூட போகலாம், ஆனா நான் கழிச்ச கோட்டை என் அன்பு தங்கை தாண்டவே மாட்டா. எஜமா, கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஒரு குடும்பத்தோட இன்னொரு குடும்பத்தை இணைக்கிற பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க கோடீஸ்வரையா, நன்றி சொல்லுங்க. எழுந்திருக்கு கோடீஸ்வர் ராவ் அவர்களே, என்ன கட்டி பிடிச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு யாராவது அனுமதி கொடுக்கணுமா என்ன? இல்ல இல்ல குருவே. என்னது, ராத்திரியில் அவனுக்கு கண்ணு தெரியாதா? அதுக்கு என்ன, அவன் ஒண்ணு என் தம்பி மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி முட்டாள் இல்லல்ல. எல்லாரும் காதல்ல முட்டாள் ஆயிடுவாங்க. ஆனா என்னோட தம்பி முட்டாளா இருந்தோ அனந்தாவை உண்மையா காதலிச்சான். நீ முட்டாளாவே இருடா. நைனீஸ்வர் அனந்தாவை உண்மையா காதலிக்கலனா என்ன? இப்போ அவனுக்குள்ள எந்த நல்ல விதமான குணமும் இல்லனா என்ன? ஆனா அவன் பணக்காரனோட மகன் இல்ல. ஒரு செல்வந்தனோட மகனா இருக்கிறது தான் பெரிய நல்ல குணம். செல்வத்தை வச்சு என்ன வாங்க முடியாது சொல்லுங்க? இத்தனை வருஷமா என்ன நடந்துச்சோ திரும்பவும் அதே தான் நடந்திருக்கு. ரெண்டு குடும்பத்தோட பகையால ஒரு காதல பலி கொடுத்துட்டீங்க. ஒரு அப்பாவி பொண்ணோட காதல் அழிஞ்சு போறதுங்கிறது முதல் முறையா என்ன? எப்போ நடக்கிறது தானே, எப்போ நடந்துகிட்டே இருக்கும். போதும் சாரதா, போதும். உன்னோட வார்த்தைகள் எல்லாம் என்ன சூள மாதிரி குத்துது. குத்ததான் செய்யும். உன்னை நீ பெரிய ஞானே நினைச்சிட்டு இருக்கல்ல. ஞானம்னா என்னன்றத இப்ப நான் உனக்கு காமிக்கிறேன். கல்யாணம் நம்ம கலாச்சாரத்தோட ரொம்ப புனிதமான உறவு. இது வெறும் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ற விஷயம் கிடையாது. அது ஈஸ்வரனோட மறு உருவமான பெண்ணோட ஆணோட சங்கமோ. திருமணத்துக்கு பண்ற ஒவ்வொரு சத்தியமும் எப்பவும் 7 ஜென்மத்துக்கும் துணையா நம்ம கூடவே இருக்கும். நம்ம கலாச்சாரத்துல பெரிய பெரிய மகாராஜாக்களும் அவங்களோட மகள்களுக்கு சுயம்பரம் நடத்தி வாழ்க்கை துணையை தேடுறதுக்கான முழு சுதந்திரத்தையும் கொடுக்கறாங்க. தன்னோட பொண்ணை தன்னோட இஷ்டத்தை பூர்த்தி பண்ண அவங்க கட்டாயப்படுத்துறது இல்ல. நீயே யோசி, இப்ப நீ உண்மையா காதலிக்கிற 2 பேருக்கு நடுவுல நின்னுட்டு இருக்க. இந்த உரிமையை உனக்கு யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? போதும், நிறுத்துங்கம்மா, போதும். இன்னும் என்னால கேட்க முடியாது. இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நான் இத பத்தி ஏன் யோசிக்கல? இப்ப உங்களோட வார்த்தைகள் என்னோட கண்களை முழுசா திறந்துடுச்சுமா. இல்ல, போதும் போதும். இப்ப அம்மா என்ன சைகை காமிச்சாலும் நீ உன்னோட வாயை திறக்காத. கடவுளே, இப்ப என்ன பண்றது? நீ சொல்றது சரிதான் பட்டு.
முகத்துல அழுக்கு இருக்கும்போது கண்ணாடியை சுத்தம் பண்ணி ஒன்னும் ஆக போறதில்ல. இப்ப என் முகமும் சுத்தமாயிடுச்சு. கோவிந்தும் அனந்தாவும் அப்பாவிங்கன்னு இப்ப எனக்கு தோணுது. அதனால இப்ப நான் இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டேன். மாமா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? அனந்தா என்னை விட்டு தூரமா போக ஆரம்பிச்சதும் தான் அவளை நான் எந்த அளவுக்கு விரும்புறேன்னு இப்பதான் எனக்கு புரியவே ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது மாமா. இப்ப நீங்களே சொல்லுங்க, நான் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் என்னோட பயணம் முடிவடையாதா? அப்படிலாம் இல்ல கோவிந்த், நான் இருக்கேன்ல, என் கூட வா. எங்க போறீங்க? குருவோட வீட்டுக்கு. இப்போ இதையும் உடையாது. ஒரு கல்யாணம் நிக்க போது, இன்னொரு கல்யாணம் நடக்க போகுது. நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அப்புறம் என்னோட காதல் எப்படி நிறைவேறும்? டே முட்டாள், இன்னொரு கல்யாணத்துக்கான அர்த்தம் உன்னோட கல்யாணம். இது வரைக்கும் நடக்காம இருந்திருக்கலாம். ஆனா இப்ப அனந்தா அவளுக்கு இஷ்டம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. என் தங்கை இனிமே செல்வ மகள் ஆயிடுவா. இந்த உலகத்திலேயே அதிர்ஷ்டசாலி மணமகள் அவதான். செல்வத்துல உருண்டு புரளுவா, எவ்வளவோ நகைகளோட. அப்புறம் அங்க இங்க இங்க அங்கன்னு ஏகப்பட்ட பணியாட்கள் வேற. முத்துக்களும் வைரங்களும் இப்படி இப்படி செதறி கிடக்கும். அதுல என் தங்கை அனந்தா. சுவாமி, என்கிட்ட 2 செய்திகள் இருக்கு. ஒன்னு நல்லது, ஒன்னு கெட்டது. நல்ல செய்தி என்னன்னா, அடுத்த மாசத்துக்குள்ள உங்களுக்கு 60 வயசு ஆயிடும். 60 எனக்கு இன்னும் ஆகல, 50 தான் ஆகுது. பத்தனை மறைச்சு வச்சிருக்க. நீ இத சௌதாமினி கிட்ட இன்னும் சொல்லிரலையே. சௌதாமினி? இல்ல இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு 60 ஆயிடுச்சுன்னு இன்னும் யார் யாருக்கெல்லாம் தெரியுமோ. சரி விடு, என்னமோ வாய்க்கு தகுந்த மாதிரி செய்தி. என்னது? அதான் சொன்னியே ஏதோ கெட்ட செய்தின்னு. அது அனந்தா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? வருணமாலா, என் தங்கை அனந்தலட்சுமி என்கிட்ட பேச போறாள. என்னடா சொல்லணும்? என்ன வேணாலும் சொல்லு. என்ன நினைக்கிறியோ அதை சொல்லு. எனக்கு கட்டளை இடு. அதை நிறைவேற்றுறதை விட எனக்கு வேற வேலை என்ன? சொல்லுமா. அண்ணா, நான் என்ன நினைச்சேன்னா, நான் ஒருத்திதான். என்னோட வாழ்க்கை ஒண்ணுதான். என்னோட அண்ணன் ஒரே ஒருத்தர் தான். என்னோட காதலும் ஒண்ணுதான். இது எல்லாம் ஒன்னா இருக்கும்போது என் வாழ்க்கை துணையா மட்டும் ஏன் யாரையும் ஏத்துக்க சொல்றீங்க? அனந்தலட்சுமி, நான் உனக்கு இப்படி ஒரு திருமணத்தை செய்ய முடிவெடுக்க என்ன காரணம் தெரியுமா? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷமும் உனக்கு கிடைக்கணும். என் சந்தோஷத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா நான் உயிரோட இருக்கிறத பார்க்கணும்னு நினைக்கலையா? அனந்தா, அந்த மாதிரி தவறான முடிவுகளை எடுக்க கூடாது. இல்ல அண்ணி, நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன். என் அண்ணனை எப்பவும் நான் தலகுனிய வைக்க மாட்டேன். இதோ பாரு அனந்தலட்சுமி, உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியுது. நைனீஸ்வருக்கு ராத்திரியானா கண்ணு தெரியாது. இதுல என்ன இருக்கு? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது நைனீஸ்வர் உன்னை பகல்ல பாத்துக்குவாரு, நீ அவரை ராத்திரியில பாத்துக்கோ. எனக்கு அவர்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்ல. பிரச்சனை என்னோட இதயத்துலதான். என் இதயம் வேற ஒருத்தரை காதலிக்குது. நீ என்ன வேணா பட்டுமா, ஆனா உன்னோட அண்ணன் ஒரு வாக்கு கொடுத்திருக்க. என் உயிர் போனாலும் சரி, வாக்கு முக்கியம். அது தவிர நான் உயிர் போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி சொல்லாதீங்க. அடுத்த மாசம் 60வது பிறந்த நாளை கொண்டாடணும்னு நினைச்சீங்கல்ல, அதை நீங்களே கொண்டாடிக்கங்க. இல்ல அண்ணா, நான் என்னோட அண்ணனுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. இப்ப நான் கல்யாணம் தானே பண்ணிக்கணும். நிச்சயமா பண்ணிக்கிறேன். இந்த கல்யாணம் நடக்காது.
ஏன் நடக்காது? இந்த கல்யாணம் நடக்காது குருவே. கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் நடக்குது, பொண்ணு மாப்பிள்ளை தயாரா இருக்காங்க, நாங்களும் தயாரா இருக்கோம். நடக்காதுன்னா என்ன அர்த்தம்? குருவே, கல்யாணங்கிறது ஒரு புனிதமான பந்தம், வியாபாரம் கிடையாது. உங்க தங்கச்சிக்கு விருப்பமே இல்லாம எப்படி நீங்க இந்த கல்யாணத்தை பண்ணி வைப்பீங்க? ஆமா சுவாமி, பண்டித ராமகிருஷ்ணா சொல்றதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. வருணமாலா பண்டித ராமகிருஷ்ணர் வெளியாள். இந்த குடும்பம் என்னோடது. அனந்தா என் உயிருக்கும் மேலானவ. அவ வாழ்க்கையில என்னை விட வேற யாருக்கு அக்கறை இருக்க முடியும்? குருவே, ஒருவேளை யாராவது என்கிட்ட வந்து தங்கச்சிய உயிரா நினைக்கிறவர், தங்கச்சியை விட இந்த உலகத்துல வேற எதுவும் பெருசா இல்லைன்னு நினைக்கிறவர் இருந்தா சொல்லுங்கன்னு சொன்னா நான் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவேன். எனக்கு தெரியும்னு, குருதான்னு சொல்லுவேன். உங்க தங்கச்சி நிலைமைக்கு உங்களை விட அதிகமா சரியா வேற யாரும் யோசிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கும் ஆசை இருக்கு, உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கணும், ஆனா சரியானவர் கூட நடக்கணும். அதுக்கு எனக்கு ஒரு பையனை தெரியும், அவன் ரொம்ப நல்லவன். எந்த அளவுக்கு செல்வந்தன்? செல்வந்தன் தான், இதயத்தால பெரிய செல்வந்தன். அப்படி ஒரு செல்வந்தன் இருந்து என்னையா பிரயோஜனம்? நீங்க உங்க தங்கச்சி மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கீங்க? இது என்னையா கேள்வி? நான் உயிரையே வச்சிருக்கேன். அதாவது உங்க தங்கச்சிக்கு எல்லாத்த விட பெரிய செல்வம் உங்களோட அன்பு தானே? என் அண்ணன் தான் என்னோட ஒரே செல்வம், அதனால நானும் வசதியானவதான். இதுதான் அந்த இளைஞன் கிட்டையும் இதேதான் இருக்கு. சரி சரி, அவனோட பேர் புகழ் எல்லாம் எப்படி? நயனேஸ்வர் ராவ் அப்பாவுக்கு எந்த அளவுக்கு பேரும் புகழும் இருக்கோ அதை விட பல மடங்கு அந்த இளைஞனோட மாமாவுக்கு இருக்கு. யார் அந்த பையன்? ஒருவேளை அந்த இளைஞன் இங்க வந்தா உங்களோட வாக்கு என்ன ஆகும் குருவே? அது அது வாக்கு நான் அது அது அதை பத்தி நான் கவலைப்பட்டுக்கிறேன். முதல்ல அந்த பையன் யாருன்னு சொல்லுங்க. இவன்தான் கோவிந்த். இவன் கோவிந்த்? பண்டித ராமகிருஷ்ணரே, ஒருவேளை இந்த உலகமே அழிஞ்சு கல்யாணத்துக்கு ஆளே இல்லாம அனந்த லட்சுமியை கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு கோவிந்த் மட்டும்தான் இருக்கான்னு தெரிஞ்சா கூட நான் என்ன செய்வேன் தெரியும்ல? அந்த ஈஸ்வரன் கிட்ட வரம் கேட்கவும் தயங்க மாட்டேன். என் தங்கைக்கு வாழ்க்கை முழுக்க கல்யாணம் ஆகக்கூடாது. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, என்னோட அண்ணா என் கல்யாணத்துக்கான முடிவை எடுத்துட்டாரு. இவரோட முடிவுதான் என்னுடைய விதி. அனந்தா, அற்புதம். கேட்டீங்களா பண்டிதர் ராமகிருஷ்ணரே? இன்னொன்னையும் கேட்டுட்டு போயிடுங்க. நாளைக்கு மகாராஜாவுக்கு அரசவையில வச்சு கல்யாணத்துக்கான அழைப்பிதழ் கொடுப்பேன். அதோட இன்னொரு அழைப்பிதழ்ல உங்களோட பேரையும் எழுதி கொடுப்பேன். அது மட்டும் இல்ல, நான் என்னோட 60வது பிறந்த நாளையும் வெகு விமர்சையா கொண்டாடுவேன். என் விருப்பம் என்ன தெரியுமா? நீங்க அதுக்கு அவசியம் வரணுங்கிறது. ரொம்ப நன்றி. மாமா, எனக்கு கல்யாணம் இன்னும் ஒரு முறை கூட நடக்கல. ஆனா அதுக்கு முன்னாடியே 3 முறை நின்னுருச்சு. இங்க பாரு முட்டாள் கோவிந்தா, கல்யாணம் ஆக போறது உனக்கு தான். அனந்தாவோட பல்லாக்கும் நம்ம வீட்டுக்கு தான் வரும். ஆனா எப்படி? இன்னைக்கான வழக்க ஆரம்பிக்கலாம். மகாராஜா, அந்த ஈஸ்வரனோட அருளால எங்க வாழ்க்கையில இப்ப ஒரு நல்ல காலம் ஆரம்பிச்சிருக்கு. நடக்க போற நல்ல காரியத்திற்கான வழங்க போற முதல் அழைப்பிதழ
நான் உங்களுக்கு வழங்க ஆசைப்படுறேன். பிரமாதம் குருவே. உங்க புனிதமான வாயால நல்ல செய்தியை கேட்கறது உண்மையாவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. மகாராஜா, நடுவுல குறுக்கிடுறதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க நடுவுல எப்படியோ பேசிட்டீங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவரோட பிரச்சனைக்கு தீர்வு கேட்டு மகாராஜா உங்க நியாயத்தை வேண்டி இந்த அரசவைக்கு வந்திருக்காரு. நியாயத்தை பத்தின விஷயம்னு வரும்போது எந்த தாமதமும் இருக்கக்கூடாது. சொல்லுங்க. சரி மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணா. மகாராஜா, மகாராஜா உங்களுக்கு அந்த சுபமங்கலம் ஞாபகம் இருக்கான்ல? சில நாட்களுக்கு முன்னாடி அரசவைக்கு வந்திருந்தான்ல. அவரை மக்கள் கல்யாண தரகர்னு சொல்லுவாங்க. அவரோட முக்கியமான வேலை கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அதுவும் பொய் சொல்லி. நான் அவரை எச்சரிக்கை பண்ணியிருந்தேன். ஆமா மகாராஜா, அவர் அதுக்கு முன்னாடி செஞ்சு வச்ச கல்யாணத்துல அவர் பண்ண தவறான விஷயங்கள் தான் நமக்கு தெரிய வந்துச்சு. ஆனா அவருடைய வழிமுறை கல்யாணங்கிற பேர்ல உருவாக்கப்படுற பொய் பேராசங்கிற வலைய நம்மளால புரிஞ்சிக்க முடியல. மகாராஜா, எனக்கு சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. அத பத்தி அரசவையில இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும். அதுக்காக நான் சுபமங்கலத்தை அரசவைக்கு கூப்பிடறதுக்கு உங்ககிட்ட அனுமதி கேட்கிறேன். அவரை நான் ஏற்கனவே இங்க வர வச்சுட்டேன். அப்போ அவரை வர சொல்லுங்க. மகாராஜா வாழ்க. மகாராஜா, இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனும் அவன் வாழ்க்கையை நடத்துறதுக்காகவும் செல்வத்தை சம்பாதிக்கிறதுக்காகவும் ஏதாவது ஒரு திறமையை கத்துப்பாங்க. இவரு கல்யாணம் பண்ணி வைக்கிற திறமையை கத்துக்கிட்டாரு. அது ஒரு புனிதமான வேலைதான். ஆனா இவர் அந்த வேலையில கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை அவரு மறந்துட்டாரு. அவருக்கு கிடைக்கிற தட்சணையோட பேராசையால ரொம்ப சாதுரியமா பொய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாரு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.